வணக்கம். சிந்திக்க ஒரு நிமிடம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தடி இல்லாமல் 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா கம்பு ஊண்டி தான் எல்லாம் நடந்து பழகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முதுகு தண்டுவடை வலிக்கும். 60 வயசு ஆச்சுன்னா தண்டுவடை தேய்மானம் அதிகமாக இருக்கும். நடக்கையில் தள்ளாடி கீழே விழுந்துருவோம். நம்ம ஒத்தையில் போகையில் கீழே விழுந்தால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலே கம்பு இல்லாமல் நடக்க மாட்டாங்க. இப்போ 40 வயசுலேயே சுகர் வந்துடுது. அப்போ 60 வயசு வாழ்கிறது வரைக்குமே கஷ்டம். அதுலேயும் 70 வயசு 80 வயசில் இருக்கோம் அப்படின்னா லைட்டாக கம்பு ஊண்டி நடக்கலாம். அதனால் தப்பே கிடையாது. அந்த காலத்தில் பாட்டிலே பாடி வச்சுருக்காங்க. தத்தக்கா புத்தக்கா 4 கால், தவறி விழுந்தா 3 கால் அப்படின்னு. ஆமாம், நம்ம பிறக்கையில் தவக்கிறப்ப நம்மளுக்கு 4 கால், கை 2 சேர்ந்து ஊண்டி தான் தவக்கிறோம். அதே மாதிரி நம்ம இறக்குற நிலமையில் 70 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு கம்போடு இருக்கணும்னு அந்த பாடல் பாடியிருக்காங்க. சிந்திக்க ஒரு நிமிடம் கொஞ்சம் சிந்திங்க. சுகர் அதிகமாக இருக்கா அப்படின்னா லைட்டாக கம்பு ஊண்டி நடக்கிறது தப்பு இல்லை. கொரோனா காலத்துலலாம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கம்பு ஊண்டி நடக்க வச்சுதேன் அவர்களை உயிர் காப்பாற்றினேன். நன்றி, வணக்கம். சிந்திங்கள்.